ஆம்லர் HD கனடாவின் இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி அன்னை பூபதியின் ஊர்தி பவனி, ஏராளமானோர் அஞ்சலி. இந்திய அரசுக்கு எதிராக உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த தியாகி அன்னை பூபதி தாயின் 35ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்னையின் தியாகங்களை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் முகமாகவும் அன்னையின் தியாகங்களை நன்றியுடன் நினைவு கூறும் வகையிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கிய அன்னை பூபதியின் ஊர்தி பவனி 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:45 மணியளவில் யாழ் நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூபியடியில் ஆரம்பமானது. நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூபியடியில் திலீபனின் உருவப்படத்திற்கு முன்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அன்னை பூபதி தாயின் உருவப்படத்திற்கு முன்பாகவும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் நினைவுரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து அன்னை பூபதியின் ஊர்தி பவனி நல்லூர் தியாகதீபம் திலீபன் நினைவு தூபியடியில் ஆரம்பமானது. ஊர்தி பவனியின் ஆரம்ப நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கட்சியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் மற்றும் கட்சியின் செயல்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கைவிட்டிருந்த போதிலும் கூட மீண்டும் ஒரு தடவை அந்த முயற்சியை செய்து பார்ப்போம். எங்களுடைய பிள்ளைகள் வகை தொகையின்றி அளிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள். ஆகவே இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே அந்த தாயாருடைய அந்த தியாக பயணம் ஆரம்பமாகியது. உணவு அருந்தாமல் நீரை மட்டும் அருந்தியவாறு அவருடைய அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருந்த போது இந்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 88ஆம் ஆண்டு அவருடைய உயிர் இந்த மண்ணிலிருந்து பிரிந்தது. எங்களுடைய தேசத்திற்காக எங்களுடைய எதிர்கால சந்ததி நிம்மதியாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும், ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற உயர்திய லட்சியத்தோடு அவருடைய அந்த ஆன்மா பிரிந்து சென்றது. அவருடைய ஆன்மா எங்களை விட்டு பிரிந்து 35 ஆண்டுகள் கடந்துள்ள இன்றைய சூழலிலே இவ்வாறான சம்பவங்கள் எதுவுமே நடந்துவிடாதது போன்றும் இந்தியா தமிழர்களுடைய நலன்களுக்காகவே செயல்பட்டு கொண்டிருப்பது போன்றும் ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டு தமிழ் மக்கள் மீது 13வது திருத்தச் சட்டத்தை திணிக்கின்ற முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே 35வது ஆண்டிலே நாங்கள் அன்னை பூபதி தாயை நினைவு கூறுகின்ற இந்த தருணத்திலே நாங்கள் இந்தியாவிடமும் சர்வதேச சமூகத்திடமும் வேண்டிக் கொள்வது, எங்களுடைய இனம் தொடர்ந்தும் இன அழிப்புக்குள்ளாக்கப்படுகிறது, இன ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுகிறது. இந்த எங்களுடைய தமிழர்களுடைய தேசத்தில் கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் அளிக்கப்படுகிறது.
திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல்களும் சிங்களமயமாக்கல்களும் தீவிரப்படுத்தப்படுகின்றது. இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். மறக்காம A+ HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.